இந்த நேரங்களை நீங்க சில மணி நேரங்களை இந்த இடத்துல செலவு செய்ய போகிற இந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புறேன். இப்படிப்பட்டதான உபதேசங்கள் நம்மையும் கர்த்தரையும் பிரித்து வைக்கிறது. நீ தள்ளப்பட்டு போயிட்ட, நீ விழுந்து போயிட்ட, அதனால உன்னை பார்த்தா ஆண்டுருக்கு அப்படின்றது கிடையாதுடா. நீனா அவருக்கு உசுரே அப்படின்றத இயேசு அதை சொல்லுவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பைபிளை பிளண்டா நம்ம நம்பாததுனால தான் நிறைய பிரச்சனையா இருக்குது. அது அப்படியே நம்ப மாட்டோம். ஸ்ட்ராங்கா சொல்லுது, மனித குலத்தினுடைய எல்லா கார் இருள்களும் அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கிறது. மலையாளத்துல எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை தமிழாக்கமும் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் கேட்டிருப்பீங்க, அது பேர் என்ன அப்படின்னா மஞ்சுமேல் பாய்ஸ். அதுல நிறைய பேர் தவறி சூசைட் பாயிண்ட் அப்படிலாம் இருக்குது. அங்கெல்லாம் விழுந்துட்டா கூட அப்படியே போய் அதை ரெஸ்கியூ பண்ணிட்டு வர்றதுக்கு பெரிய பெரிய டீம்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இந்த குகைக்குள்ள உளப்பட்டால் அவனை எக்காரத்து கொண்டும் எந்த சிச்சுவேஷன்லையும் யாருனாலையும் காப்பாற்றவே முடியாது. அந்த படத்துல அது எப்படி இருக்கும்னு சொல்லி அழகா பிக்சரைஸ்லாம் பண்ணி காட்டுப்பான். அந்த குகைக்குள்ள எவ்வளவு பயங்கர டேஞ்சரா இருக்கும்ட்டு. சிலுவையில் அறையப்பட்டனா இந்த மனித குலத்தை அவர் தூக்கிட்டு போயிட்டு அப்படி மாட்டி அவனை விடுதலையாக்கி இருக்கிறார் தான் நற்செய்தி. புனிதமா மாத்திருக்கிறார். அப்பா அவங்களை புனிதமா மாத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியெல்லாம் ஆண்டவர் இப்பொழுது உடைச்சு கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள உங்களை குறித்து இருக்கிற ராங்கான அபிப்பிராயத்தெல்லாம் ஆண்டவர் ரைட்டா மாற்ற விரும்புகிறார். என்ன ரைட்டான விஷயம் அப்படின்னா, நீங்க அவருடைய பிள்ளை. இயேசு எப்படி பிள்ளையா அப்படி போல்டா இருக்கிறாரோ அதை மாதிரி நீங்களும் ஜிம்முன்னு நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இல்லையே பிரதர், இல்லையே சிஸ்டர், எனக்குள்ள சில விஷயங்களை நான் மாறாம இருக்கே. நீ இந்த உபதேசத்துக்குள்ள உள்ளப்போ அது எப்படி மாறாம இருக்குன்றதை நம்ம பார்க்கலான்ற. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சிலுவையில் நீங்க புனிதமாக மாறப்பட்டிருக்கிறீங்க. இயேசு புனிதரா இல்லையா? இயேசு புனிதரா இல்லையா? புனிதர்னு சொல்றவங்களா இயேசு புனிதரா இல்லை அப்படின்னு யாரும் நாக்குல கூட சொல்லறதுக்கு நம்மளுக்கு வரக்கூடாது. ரைட்டா? புனிதரா இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? என்னன்னு சொல்லுது? உனக்குள்ள யார் இருக்கிறான்னு சொல்லி இருக்குது. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் புனிதர் அவருனா, சிலுவையில் நீங்க செத்து இருக்கிறீங்க, அவரு பிழைச்சிருக்கிறாருன்னா அப்போ நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது யாரு தாங்க? புனிதர் தான். இந்த பைபிளை பிளண்டா நம்ம நம்பாததுனால தான் நிறைய பிரச்சனையா இருக்குது. அது அப்படியே நம்ப மாட்டோம். ஸ்ட்ராங்கா சொல்லுது, மனித குலத்தினுடைய எல்லா கார் இருள்களும் அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை மாத்திரம் ஆண்டவர் பிழைக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. 4 மெசேஜஸ் யூடியூப்ல இருக்கும், சரிங்களா? முதலாவது மெசேஜ், நிறைய மெசேஜ். இந்த டாபிக்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேணா எழுதிக்கோங்க. இந்த டாபிக்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை போய் கேட்க உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். முதலாவது விஷயம், இது கெட்ட குமாரனின் கதை இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, என்ன கதை இல்லை இது? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இது கெட்ட குமாரனின், இது கெட்ட குமாரனின் கதை இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, எது கள்ள போதனை அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்கும். இது நம்பர் 2 கேட்கணும். மூணாவது மெசேஜ் எதை கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்றத பேசியிருப்பேன். 4வது, கர்த்தருக்கு பயப்படுகிறது, ஃபியர் ஆஃப் காட் அப்படின்னா என்ன அப்படின்ற மெசேஜை 4 பேசியிருப்பேன். நீங்கள் அதை கேட்டுட்டு இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ரைட்டாக மேட்ச் ஆகும். பைபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தெரியப்படும். ஹல்லேலூயா. இப்போ இதை கையில் வச்சிருக்கும் போது ஒரு சின்ன கிளிப்பை நான் காட்ட விரும்புகிறேன், கவனிங்க. ஓகே, இருங்க, சொல்லும் போது போடுங்க. டைம் இல்லாததுனால 2 நிமிஷத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன், கவனிங்க. ஒரு நடந்த கதையை படமாக எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப
அழகா எடுக்கப்பட்ட மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை வந்து தமிழாக்கமும் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? சில பேர் கேட்டிருப்பீங்க, அது பேர் என்ன அப்படின்னா மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ட்டு. அது மஞ்சுமேல்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் மலையாளத்தில் அது மஞ்சுமேலாம். சரிங்களா? அவங்க நம்மளை திட்டுறாங்க, யோ அது மஞ்சுமேலடா மஞ்சுமேல். மஞ்சுமேல் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. சரிங்களா? அண்ணனூறுன்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க குணா குகைக்கு போகிறாங்க. கதையை கேளுங்க. எங்கே போகிறாங்க? குணா குகைக்கு சுற்றுப்பயணத்திற்காக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக சுற்றி பார்க்கறதுக்கு போகிறாங்க. இந்த படத்தில் வந்து தத்ரூபமாக நடந்த காட்சிகளை அப்படியே படமாக்கி இருக்கிறாங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம மெட்ராஸ் பாஷை சொன்னால் அல்லு கிளம்புற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். என்னன்னா, இந்த குணா குகைன்னு சொல்லப்படுற கொடைக்கானல் இருக்கிற அந்த இடம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, யாருமே போகக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய பேர் தவறி சூசைட் பாயிண்ட் அப்படிலாம் இருக்குது. அங்கெல்லாம் விழுந்துட்டா கூட அப்படி போய் அதை ரெஸ்கியூ பண்ணிட்டு வர்றதுக்கு பெரிய பெரிய டீம்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் எல்லாரும் போயிட்டு எப்படிப்பட்ட இடத்துல அவங்க விழுந்திருந்தாலும் பாடியை மூட்டை கட்டி என்ன பண்ணுவாங்க, 2 நாள் 3 நாள் கீழே இறங்கி போய் அதை எப்படியாவது ரிடீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பாடி என்னாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த குகைக்குள்ளே உளப்பட்டால் அவனை எக்காரத்து கொண்டும் எந்த சிச்சுவேஷன்லையும் யாருனாலையும் காப்பாற்றவே முடியாது. அந்த படத்தில் அது எப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக பிக்சரைஸ்லாம் பண்ணி காட்டிருப்பாங்க. அந்த குகைக்குள்ளே எவ்வளோ பயங்கர டேஞ்சராக இருக்குன்ட்டு. இவங்க சுற்றி பார்க்க போன ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலினால் என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் அந்த குணா படம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சேடா, அந்த குகை ஷூட்டிங் என்ன பண்ணிடுறாங்க, இங்கே தானே எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்யூரியாசிட்டி அவங்களுக்குள்ளே இருந்த ஆர்வத்தினால என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் அத்தாரிட்டிஸ்க்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நைஸாக உள்ளார நுழைஞ்சிடறாங்க. யாருக்கும் தெரியாமல் உள்ளார போயிட்டு எப்படியாவது பார்த்துட்டு வந்துடணும்டா. எட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது அந்த இடம், அந்த குகைக்குள்ளே போக முடியாது, ஆனால் குகைக்கு வாசலெல்லாம் பார்த்துடலாமே அப்படின்னு போய் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆயிடுறான், ஒருத்தன் மட்டும் பொசுக்குன்னு காணாம போயிடறான். என்னன்னு பார்த்தா அந்த ஒரு சின்ன ஹோலில் போயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட அப்படி இப்படின்னு போய் எல்லாரும் சொல்கிறாங்க, பயங்கரமாக பனிஷ்மெண்ட் விழுது, எப்படா நீங்கள் அங்கே போகலான்னு சொல்லி செம்ம அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எங்கெங்கேருந்தோ பெரிய பெரிய டீம்ஸை கூப்பிட்றாங்க. பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு ரெஸ்கியூ பண்ணலாம். அந்த ஃபயர் டீம், இந்த டீம், அவங்க கொடைக்கானலில் இருக்கிற ரெஸ்கியூ டீம் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயந்தான், இது சாத்தியம் அல்ல. அப்படியும் ஒரு முயற்சி எடுத்து ஒரு போலீஸ் அந்த ஃபயர் டீம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுறாங்க, ஆனால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கை வெறிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற அழகான விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரே போனாலும் போதும், அவனை நாங்கள் வெளியில் பார்த்தா எழுத்துக்கிட்டு தான் போவோம் நிற்கிறானுங்க. போலீஸ் எல்லாம் அடிக்காத குறையில் அவனுங்களை எப்படியாவது வெளியேற்றணும். போலீஸ் என்ன பண்ணும், கவர்மெண்ட்டுக்கு இவன் டெட்டுன்னு சொல்லி இதை டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்ற லெவலுக்கு இருக்கும்போது அங்கே சொல்கிறாங்க, இது இறங்கவே முடியாதான போது அந்த 4-5 ஃப்ரெண்டில் ஒருத்தவன் சொல்கிறான், நான் உள்ளார போகிறேன்டா அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? உள்ளார போயிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனை உள்ளார இறக்க மாட்டாங்க. இது முடியாதுடா, நீ உள்ளார போனால் நீனும் வெளியே வர முடியாதுடா, இல்லை நீங்கள் மாட்டி எனக்கு இறக்குங்க, நான் எப்படியாவது போய் என் ஃப்ரெண்டை நான் எப்படியாவது தூக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதற்கு கோஆப்ரேட் பண்ணி அந்த போலீஸ் டீமோடு சேர்ந்து இவனை இறக்குறாங்க. அது உள்ளார போகும்போது அந்த ஃப்ரெண்டு பல பாடுபடுறான். ஏன்னா அந்த குகை அவ்வளோ டேஞ்சராக இருக்குது. அவனை தேடி 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 இவனும் உடம்புல பலவிதமான காயங்கள் எல்லாம் ஆகிட்டே இருக்குது. ஆனாலும் அவனை இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளார போய் ஒரு டைம்ல அவன் இருக்கிற இடத்த பார்த்துறான். அந்த இடத்துல அப்படியே சதத்தனியா கிழிஞ்சி தொங்கி அப்படியே தாரத்தாரியா நிற்கிறான். அவனை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த காட்சை மட்டும் இப்போ நான் காட்ட போகிறேன். ஃபைனலான இருக்கிற காட்சை மட்டும் காட்ட போகிறேன். என்ன நடக்குதுன்னு அதை பாருங்களேன். ப்ளே பண்ணுங்க. அந்த வால்யூம் அதை பாஸ் பண்ணிடுறியா? இல்லை இந்த வால்யூம் வேணாம். இந்த நடந்த ஸ்டோரியை படமாக எடுத்துருக்குறாங்க. இது எங்கேயுமே மிகைப்படுத்தலை. இந்த நடந்த ஸ்டோரியை அப்படியே படமாக எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை பாருங்கள். அதை க்ளோஸ் பண்ணுறேன். அவனை கீழே இருந்தவனை ரெஸ்கியூ பண்ணி அந்த ஃப்ரெண்டு உள்ளார போனவன் இப்படி தூக்கிட்டு வரான். அந்த அந்த இந்த இடத்துல நிறுத்துங்க, இந்த இடத்துல நிறுத்துங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே கிட்ட, இன்னும் கிட்ட மேலே அவன் வரும்போது இன்னும் கொஞ்சம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓல்டு இதுதான் கிரைஸ்ட், இதுதான் நம்மன்றேன். சிலுவையில் கிரைஸ்ட் இந்த வேலையை தான் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டனா இந்த மனித குலத்தை அவர் தூக்கிட்டு போயிட்டு அப்படி மாட்டி அவனை விடுதலையாக்கி இருக்கிறாருன்றதான் நற்செய்தி.
ஹல்லேலூயா.